சீரியஸ்லி முதல் நாளே சம்பவத்தை ஆரம்பிப்பாப்ல நம்ம திவாகர் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க, ஒரு நாள் கூத்து அப்படின்ற மாதிரி. அதாவது இவங்க கிட்ட ஒரு நாள் சரக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டேக் கொடுக்குறாங்க, மார்னிங் ஆக்டிவிட்டியில கொடுக்குறாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க. அதுல வந்து பிரவீன் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திவாகருக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா நேற்று நைட்டே ஒரு ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்டர்ன்ற ஒரு பட்டம் இருக்குல்ல நம்ம திவாகருக்கு முன்னாடி, சோ அந்த டாக்டர் வந்து நீங்க போடவே கூடாது அப்படின்ற மாதிரி பிரவீன் அவர் சொல்றாரு. அப்படி டாக்டர்னு போட்டா பிராக்கெட்ல வந்து பிடின்னு போடணும், அதாவது பிசியோதெரபிஸ்ட் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். நீங்க வந்து டாக்டர்னு போடவே கூடாது, நீங்க எம்பிபிஎஸ் முடிக்கல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் சொல்ல, இந்த பக்கம் டாக்டர் திவாகர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் போடக்கூடாது, அதெல்லாம் போடலாம், உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைடுல திவாகர் பேச, இதுல எது சரி தப்புன்னு எனக்கும் தெரியல. அது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டாக்டர்னு போட்டு பிடின்னு போன, ஏன்னா அந்த மாதிரி போட்டு நானும் பார்த்திருக்கேன். பிபிடின்னு ஏதோ சம்திங் போடுவாங்க, பேச்சுலர் பிசியோதெரபிஸ்ட் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடுறது சரியா இல்லை இப்படி போடலாமா அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ திவாகருக்கும் அவருக்கும் பயங்கரமான சண்டை. இந்த சண்டையில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். அதில் வந்து திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆகிறாரு. அதாவது ஒரு இன்டர்வியூலாம் போயிட்டு சில இடத்துல பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலாட்டா இன்டர்வியூஸ் எல்லாம் பேசும்போது அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து டென்ஷன் ஆகி சில வார்த்தைகளை விடுவார். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லணும். இந்த பக்கம் பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி அண்ணன் நீங்கள் வந்து, அதாவது நான் உங்களை அண்ணன் கூப்பிட்றது, நீங்கள் என்ன தம்பின்னு கூப்பிட்றதுக்கோசம்லாம் நீங்கள் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணால் அதெல்லாம் இங்கே யாரும் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க, நானும் இல்லை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பனாக சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் திவாகர் பார்த்தீங்கன்னா போய் படுக்க போயிட்டாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே லைட்டாக ட்ரிகர் ஆன விஷயம். இப்போ இந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது கிளியராக தெரியுது. நம்ம பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா திவாகருக்கு அவருக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு போய் ஓட்டுறாரு. ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் லைட்டாக ஸ்பார்க் வந்து ஆயிடுச்சு அப்படின்றது கிளியராக புரிஞ்சிக்க முடியுது இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது. எனிவேஸ் இதுக்கப்புறம் துஷார் வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து இவங்களுக்கு யார் இன்னொருத்தவங்க பேர் வேற இவங்களுக்கு சரியாக வரமாட்டுதுங்க. சரி அவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுக்குறேன், வியானா, பேர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டுது. வியானாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ அவங்க வந்து கொடுக்குறாங்க. என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா அவங்க யாரு கூட ஜெல் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நம்ம பல பிக் பாஸ்ல வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் எப்படி சொல்கிறது, அவங்க ஜெல் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்த முதல் நாளே அடின்னு அடிப்பாங்க. ஏன்னா உடனே போய் எல்லார்ட்டையும் பேசணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அது எப்படி பாசிபிள்னு தெரியல. அதாவது அந்த அளவுக்கு ஜெல்லாக பேசுகிற அளவுக்கு எப்படி பாசிபிள்னு தெரியல. அதுவும் நேற்று நைட்டு தான் வந்தாங்க. இன்னைக்கு காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த பிக் பாஸ் வந்து நேற்றே சொல்லியிருந்தார்ல, இது இந்த சீசன் வந்து டாஸ்க்லாம் ரொம்பவே டஃப்பாக இருக்க போகுதுன்னு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இது கூட இன்னொரு ஹிண்ட்டும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து எவிக்ஷனா, அதாவது எப்படி சொல்கிறது, போன சீசன் வந்து சாச்சனா வந்து முதல் நாள் தூக்குனாங்க பார்த்தீங்களா 24 hours, அந்த மாதிரி யாராவது தூக்க போகிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரூமர்ஸ் வந்தது இந்த சீசனோட ரூமர்ஸ், அதுலேயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கம்பல்சரி இந்த சீசன் வந்து நம்ம நார்மலாக நினைக்கிற மாதிரி இல்லை, யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேரை டே 1லேயே தூக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் நானே அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய ரூமர்ஸ் அப்படி தான் வந்தது. முதல் நாளே ஒருத்தர் இல்லை 2 எவிக்ஷன் இருக்கும், மாஸ் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் வந்தப்போ ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, என்ன டாஸ்க்கை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. நார்மலாக அப்படி தோணாது. ஆனால் இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஓகே இப்போ இதை கொடுத்துட்டு இந்த ஒரு நாள் கூத்துன்னு அதிகமாக யார் ஸ்டிக்கர் வாங்கியிருக்கா, ஸோ அதில் வந்து அதிகமாக ஸ்டிக்கர் வாங்கினாங்களே அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேரை தூக்கிட்டா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதாவது இவங்க அந்த மாதிரி ஒரு பிளானிங் எதாவது பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அதில் வந்து நான் அந்த ப்ரோமோவில் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசன் இருக்கார்ல, அதான் அகோரி கலையர், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அகோரி கலை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 பேட்சுக்கு மேலே வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. ப்ரோமோ அந்த இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படி தான் தெரியும், 2 பேட்சுக்கு மேலே வாங்கியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதில் அதிகமான பேட்ச் வாங்குறவங்களை வச்சு ஃபில்ட்ரேஷன் வந்து ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இதில் யார் போவாங்க அப்படின்றது என்னால் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா யார் வேணால் ஓட்டு போடலாம். ஆனால் ஓட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வந்து திவாகருக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தோணுதுங்க. ஏன்னா திவாகர் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா, வந்ததுலேருந்து அவரோட பெருமையை வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அது செட் ஆகாது. எல்லா டைமுமே தன்னோட பெருமையை பேசிகிட்டு இருந்தால் அது எப்படி, இங்கே தான் இன்டர்வியூவில் போயிட்டு அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க வியூஸுக்கோசம் கூப்பிட்டு நீங்கள் சொல்கிற பெருமையெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா, நான் வந்து ஒரு வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஃபேம் ஆகிட்டேன், நான் வந்து எனக்கு பயங்கரமான ஆக்டிங் டேலண்ட் இருக்குது, நான் இவங்களோட நல்லா நடிப்பேன், ஸோ இவங்க உள்ளே வந்தவங்க எல்லாரோட அதிகமான ரீச் வந்து எனக்கு தான் இருக்குது. உள்ளே வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன கேட்குறாருன்னா,
என்ன தெரியாதா, நான் தாங்க வாட்டர்மெலன் ஸ்டார், என்ன தெரியாதா அப்படின்ற மாதிரி அவரு ரொம்ப பெரிய ஆளா மனசில் நினச்சிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதி நேற்று கிளியராக அட்வைஸ் பண்ணி தான் அமிச்சாரு, தயவு செஞ்சு திவாகர் நீங்கள் உள்ளே போங்க, உள்ளே போனதுக்கு அப்புறமா நீங்கள் பழைசெல்லாம் மறந்துடுங்க, அதாவது இப்போ வெளியே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் பண்ணதே பண்ணாதீங்க, உள்ளே போயிட்டு நீங்கள் புதுசாக கற்றுக்கோங்க, புதுசாக ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமிச்சாரு. ஆனால் திவாகர் திருந்துற மாதிரி இல்லை. நேற்று போனோன்னே முதல்ல அந்த ஸ்டெப்பில் ஆரம்பிச்சாரு, டான்ஸ் ஒன்று போட்டாரு பாருங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரோ வெளியே அதை தான் உள்ளே பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, படிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க அவரை உள்ள விடாதீங்கடான்னு. எனிவேஸ் அவர் வந்து உள்ள போனோன்னு கண்டிப்பா சம்பவம் இருக்கும் தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிப்பாருன்னு தெரியாதுங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க இரிட்டேட் ஆகுறாங்க. நேத்தே சொல்லியிருந்தேன், அந்த பிரவீன் காந்தி இருக்கார்ல, அவர் வந்து திவாகரை வந்து ரொம்ப டைரக்டா அவாய்ட் பண்ணிட்டு போனார், இவன் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. இன்னொரு சைட்ல இந்த பிரவீன் காந்தி அவருக்கு வரேன், அவர் விடுறாரு பாருங்க ரீல். எப்பா சீரியஸ்லி இன்னைக்கு மார்னிங் வந்து லைவ் எடுத்து பார்க்கலான்னு கொஞ்சம் நேரம் பார்த்தேங்க. உண்மையில எவ்வளவு நேரம் பேசுவாரு அந்த ஆளுக்கு, வந்து மனசாட்சி இருக்கா இல்லையான்னு தெரியல. பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வாயிலே எல்லாம் கெட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஓவரா பேசுறாங்கல்ல, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பேசும்போது ஏதாவது ஒரு 1-2 வார்த்தையை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிப்பாங்க. நம்ம சீசன் 3ல இவர் சாண்டி கூட ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் என்னது சரியா ஞாபகம் வர மாட்டுங்க, விஜயகாந்த் மாதிரியே பண்ணுவார் பாருங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு வார்த்தையை விட்டு அவர்லாம் மாட்டினார். ஸோ இந்த மாதிரி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓவர் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணக்கூடாது, ஓவராக பேசக்கூடாது ஃபஸ்ட்டு, அதுவும் டே ஒன்ல இவ்வளோலாம் பேசக்கூடாது. அவர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு, எங்கேயோ வசமாக சிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். லைவை பார்க்க முடியல, உண்மையாக காண்டில் தான் பேசுகிறேன், ஏன் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேசுறது இதில் வேற சொல்ல ஒரு சின்ன டாபிக் வச்சு ஒரு நாள் பேசலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. பிக் பாஸ் டீம் பாருங்க, பார்த்து இந்த மனுஷனை எவ்வளோ சீக்கிரம் வெளியே முடியுமோ அனுப்பிச்சு விட்ருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வளன்னு பேசிட்டு இருந்தாங்க, பார்க்குறவங்களுக்கு இரிட்டேட் ஆகிடும், டே ஒன்லேயே எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து இந்த பிக் பாஸ் டீம் வந்து இப்போதைக்கு டாஸ்க் வந்து இப்பயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நாளே இந்த ஒருத்தர் இல்லை 2 பேர் எவிக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மார்னிங் டாஸ்க் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். ஆனால் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. ஏன்னா இவங்ககிட்ட ஒரு நாள் சரக்கு இருக்குன்றதுக்கான அந்த கேள்வி கேட்கறது வேண்டிய அவசியம் என்னது? இப்போ ஒரு நாள் தான் இவங்க வந்து இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, இவங்ககிட்ட அதுக்கு மேலே சரக்கில். இப்போ சாட்சி நான் வந்து லாஸ்ட் சீசன் எவிக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இவங்க இதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே எடுத்து வாதத்தை வச்சாங்க. சாட்சினா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போனாலும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சி நம்ம ஃபேட்மேன் ரவின்னு நினைக்கிறேன், அவர் தான் என்ன பண்ணார், விடக்கூடாதுரா அவன் இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு, எப்படியாவது இதை வந்து கார்னர் பண்ணி தள்ளி விட்டுன்னு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பக்காவாக தள்ளி விட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து யார் மாட்டுறாங்களோ எனக்கு தெரிஞ்சு அதில் வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். எக்ஸாக்டாக எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி டாஸ்க் வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே, டே ஒன்லேயே இந்த மாதிரி ஒரு நாள் அவங்ககிட்ட அதுக்கு மேலே சரக்கே இல்லை அப்படின்ற ஒரு டாஸ்க் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்னு தெரியல. உங்களோட கெஸ்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்போ உள்ள இருக்க லிஸ்ட் இருக்குல்ல, இதில் வந்து உண்மையிலே ஒரு நாள் இவங்க வெளியே போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யார் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, திவாகர் இன்னும் 2-3 நாள் இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. நானே தான் சொன்னேன் ஏன் உள்ள விட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஏன் தெரியுமா, உள்ளே வச்சு செதுக்கி அந்த ஆளை வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா அந்த தற்பெருமை பேசுறதை வந்து நிப்பாட்டணும். அதுக்கு வந்து பிக் பாஸ் வீடை விட வேற இடம் இல்லை. விஜய் சேதுபதி கையால் இந்த வாரம் வந்து வெளுத்து வாங்கினார்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமாவது கொஞ்சம் மாற்றிக்கிறாரா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி அந்த பிரவீன் ராஜ் இருக்கார்ல, அதை திவாகருக்கு ஆப்போசிட்டில் பேசுறாரு பாருங்க, அது சீரியல் வில்லனா நடிச்சார்ல, அவரோட ஆட்டிடியூடும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்படி அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் இப்படி அவர் பேசுகிற விஷயம் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல, அவனோட பாடி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் ஒரு ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வந்து கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி தோணுது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நேற்று எஃப்ஜே வந்து இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுறதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த பையன் ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் பிரவீன் ராஜ் இந்த கோவப்பட்டது, இந்த மாதிரி டாக்டர் திவாகருக்கும் அவருக்கும் அந்த கான்வர்சேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது பிரவீன் ராஜுக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. யார் வெளியே போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் இப்போ ஒருத்தர் 2 பேர் வெளியே அனுப்புறாங்களா, யார் வெளியே போனால் கரெக்டாக இருக்கும்? இல்லை திவாகர் இந்த கலை இவங்கெல்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.